டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் இனி இதுபோன்ற தாக்குதல்கள் நடத்த நினைத்து பார்க்க கூட முடியாத அளவிற்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இதனிடையே வழக்கு தொடர்பாக மேலும் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணையை தேசிய புலனாய்வு முகமை தீவிரப்படுத்தியுள்ளது. 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவினரும் தடயவியல் நிபுணர்களும் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து தோட்டாக்கள், சிதைந்த விரல்கள், உடல் பாகங்கள் என 40க்கும் மேற்பட்ட தடயங்களை சேகரித்துள்ளனர். இதனிடையே கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் மேலும் ஒரு டாக்டரை என்ஐஏ அதிரடியாக கைது செய்தது. மேலும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள டாக்டர் ஷக்கீன் ஷாகித்துக்கு சொந்தமான காரை அவர் பணியாற்றிய அல்-ஃபலா பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சிலின் அங்கீகாரம் இருப்பதாக தவறான தகவலை தனது வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ளது தொடர்பாக விளக்கமளிக்க கோரி அல்-ஃபலா பல்கலைக்கழகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு குறித்து பேசியுள்ள ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த கோழைத்தனமான செயலை செய்தவர்கள் மற்றும் பின்னணியில் உள்ளவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என கூறியுள்ளார். தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையானது நம் நாட்டில் இதுபோன்ற தாக்குதலை நடத்த யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்று கூறியுள்ளார். இதனிடையே கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்த பலருக்கும் காது கேளாமை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 13 பேரில் 8 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ளவர்களை அடையாளம் காணும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.